ஜெம்டி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது காட்டான் படத்தின் திரை விமர்சனம். காட்டான் என்ற வெப்தொடரில் முதல் முறையாக விஜய் சேதுபதி நடித்திருக்கிறார். இந்த வெப்தொடரை அவரே தயாரித்திருக்கிறார். ஜியோ ஹாட் ஸ்டாரில் இந்த காட்டான் வெப்தொடர் ஒளிபரப்பாகிறது. காட்டான் படத்தில் விஜய் சேதுபதி, முத்துக்குமார், வடிவேல் முருகன், மிலிந்து சோபன், அபி, நக்ஷத்ரா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். மணிகண்டன் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். அந்த கிராமத்தில், மலை கிராமத்தில் கடந்த ஓராண்டாக எந்த ஒரு வழக்கும் பதிவு செய்யாததால் அந்த போலீஸ் ஸ்டேஷனை, காவல் நிலையத்தை மூடுவது என்று அரசு முடிவெடுக்கிறது. உடனே அந்த காவல் நிலையத்தில் ஏட்டாக ஹெட் கான்ஸ்டபிளாக பணிபுரியும் வடிவேல் முருகனுக்கு ஷாக்கு. ஏன்னா அந்த ஊரில் அவர் கான்ஸ்டபிளாகவும் வேலை பார்க்குறாரு. பெரிய கோழி பண்ணையும் வச்சிருக்காரு, மாட்டு பண்ணையும் வச்சிருக்காரு. மாட்டு பண்ணையா போலீஸ் வேலையா என்ற தத்தளிப்பில் அவர் இருக்கிறார். ஆனால் அந்த காவல் நிலையத்தில் வேலை செய்கிற சிங்கம்புலிக்கு பயங்கர சந்தோஷம். சரி, எப்படியோ நம்ம வேற ஒரு இடத்துக்கு போயிடலாமே, 4 காசு வருமென்னு அவர் நினைக்கிறார். அந்த காவல் நிலையத்தில் போலீஸ் இன்ஸ்பெக்டராக பணிபுரியவர் முத்துக்குமார் தொந்தியும் தொப்பையுமா பயந்தாங்கொள்ளி. ஆனால் எப்படியாவது நல்ல பேர் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பார். அந்த சூழ்நிலையில் அந்த கிராமத்து மலையடி வாரத்தில் ஒரு தலை மட்டும் கிடக்கிறதா தகவல் வருது. உடனே முத்துக்குமார், வடிவேல் முருகன் எல்லாம் போகிறாங்க. பார்த்தா விஜய் சேதுபதி தலை மட்டும் இருக்குது, முண்டத்தை காணும். இது யார், ஏன் இப்படி முண்டத்தை மட்டும் தூர போட்டு வெறும் தலை மட்டும் இருக்குது அப்படின்னு துப்பறிகிறாரு முத்துக்குமார் இன்ஸ்பெக்டர் மற்றும் கான்ஸ்டபிள் வடிவேல் முருகன். ஆரம்பத்தில் கொஞ்சம் வடிவேல் முருகனுடைய மனைவிக்கும் அவருக்கும் கொஞ்சம் ரொம்ப ஒரு அந்யோன்யமாக இருக்காங்க. என்னடா எப்போ பார்த்தாலும் இவன் போலீஸ்னு போகிறானேங்கிறது மனைவிக்கு கொஞ்சம் வருத்தம். நம்ம கூட சந்தோஷமாக இருக்க மாட்டேங்கிறானே, ஒன்று மாட்டை மேய்க்கிறான், கோழி மேய்க்கிறான், இல்லைன்னா போலீஸ்ன்னு போயிடுறான் அப்படிங்கிற ஒரு இது. அந்த ஒரு ஃபேமிலி இது கொஞ்சம் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இன்விஸ்டேஷனாக உள்ளே போயிட்டே இருக்குது. அப்புறம் இவர் யார் அப்படின்னு பார்த்தா இவன் ஒரு நல்லவனாக இருக்கான், ஒரு ட்ரக்கு வச்சுருக்கான். அதே மாதிரி இந்த டான்ஸ் குரூப்பு, ரெக்கார்ட் டான்ஸ் குரூப்பும் வச்சு நடத்தியிருக்காரு. அதுக்கு பாதுகாவலனாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் யானையில் பவனி வர்ற ஒரு படமும் கிடைக்குது. யானைக்கு சொந்தக்காரனாக இருந்திருக்காரு. யார் தான் இந்த விஜய் சேதுபதி? ஏன் இந்த கொலைகளை செய்தான்? இந்த கொலைகளை அவன் அந்த கொலை ஆகிறதுக்கு என்ன காரணங்கிறது தான் முத்து என்கிற காட்டான் வெப்தொடருடைய கதை. மணிகண்டன் அவர் ஏற்கனவே காக்கா முட்டையில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் படம் போகும். இதுவும் அதேமாரி ஸ்லோவாக போகுது. ஆனால் பரபரப்பாக இருக்குது. அதான் அடுத்தது என்ன என்று நம்மளை கேட்க வைக்கிறது. ஜியோ ஹாட் ஸ்டாரில் இந்த முத்து என்கிற காட்டான் ஒளிபரப்பாகிறது. இதில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. விஜய் சேதுபதி போன்ற நடிகர்கள், நடிகைகள் வெப்தொடரில் நடிக்கக்கூடாதுன்னு ஒரு தடை உத்தரவு போட்டிருக்காங்க. ஆனால் இதற்கான பதிலை இதுவரை விஜய் சேதுபதி சொல்லவில்லை. அதான் உண்மை. ஆனால் விஜய் சேதுபதி பிரமாதமாக நடிச்சிருக்கார். இந்த படத்தில் ஒரு தத்ரூபமான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார் விஜய் சேதுபதி. அதில் அந்த ஹோட்டலில் வேலை செய்வான் ஒரு கிழவன். அந்த கிழவனை அந்த முதலாளி ரொம்ப இரிட்டேட் பண்ணுவார். அங்கே சாப்பிட போன விஜய் சேதுபதி பார்த்துக்கிட்டே இருந்து கடைசியில் அந்த முதலாளியை கூப்பிட்டு, இந்த கடை என்னப்பா விலை சொல்லி அவன் ஒரு விலையை சொல்லுவான். கூட கொஞ்சம் பணத்தை போட்டு இருந்தால் வச்சுக்க, காலி பண்ணு. இன்னும் முதலாளியை சீட்டை விட்டு தூக்கிட்டு அந்த பரோட்டா மாஸ்டரில் உட்கார வைப்பார். அந்த சீன் நச்சின்னு இருக்கு. அதாவது மனதை கவர்கிறது. விஜய் சேதுபதி மாதிரி ஆட்கள்கிட்ட பணம் இருந்தால் நாட்டில் எத்தனையோ பேர் நல்லா நடக்கும் என்பதை காட்டியிருக்கிறார் மணிகண்டன். ஜியோ டிவியில் இந்த வெப்தொடரை பார்த்து மகிழுங்கள். நல்ல பரபரப்பாக இருக்குது. ஒரு குடும்ப பின்னணியோடு சேர்ந்த ஒரு மர்மத்தொடர். முத்து என்கிற காட்டான் வெப்தொடருக்கு பைல்வான் பார்வையில் 100க்கு 58 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.